கார துக்கடா பண்ண போகிறேன். அதுக்கு 1 கப்பு கோதுமை மாவு, நம்ம அதே கப்பில் மைதா மாவு எடுத்துக்கலாம். மைதா, கொஞ்சம் ஓமம். நான் ஓமத்தை வெறும் வானலியில் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஜீரகம், கொஞ்சம் வத்தல் பொடி உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி இந்த ஓமத்தில் உள்ள காரமே இருக்கும். உப்பு, 1/4 கப்பு நெய், நான் அதை சூடாக்கி தான் விடுறேன். கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்காங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்துக்கலாம். சோடாப்பு, பிஞ்சு சோடாப்பு போட்டுக்கலாம். விட்டு இப்படி இருக்கணும் மாவு. நம்ம உருண்டை பிடிச்சா இப்படி விடணும். இப்படி பாருங்கள், இப்போ இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இதை தீபாவளி டயத்தில் செய்யணும்னு கூட இல்லை, சாதாரண டயத்தில் கூட நம்ம இப்படி செஞ்சு போட்டுக்கலாம். பாருங்க, இந்த பதத்தில் இருக்கணும். நம்ம கொஞ்சம் மாவு வேணால் நம்ம தடவிக்கலாம். உங்களுக்கு கோதுமை மாவோ மைதா மாவோ எது இருந்தாலும் நீங்கள் தடவிக்கங்க. ரொம்ப மெலிசாக தட்டிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். சோமாஸ் கரண்டி இருந்தாலும் உங்களுக்கு பீஸ் போடலாம், இல்லாட்டினா கத்தி வச்சு போடலாம். நான் இப்போ இதை வச்சு போடுறேன். நம்ம இப்போ டைமண்ட் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காய வச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம போட்டுடலாம். பாருங்கள், எண்ணெய் இந்த ஓசையெல்லாம், இந்த பப்புள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கிடுச்சு. இப்போ நமக்கு கலரும் எல்லாம் கொஞ்சம் மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஆறின பிறகு நமக்கு கிறிஸ்பியாக வந்துடும்.